சமம் காய சிரோ கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரஹா. இப்படி இந்த ஒரு நபர் தியான யோகத்தில் ஈடுபடுகிறார். அவர் எப்படி இருக்க வேண்டும், அவரோட உடல் அந்த போஸ்டர் எப்படி இருக்க வேண்டும், அவரோட உடல் அந்த நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், சமம் காய சிரோ கிரீவம். காயம் என்று சொன்னாலே இந்த பகுதி, உடலின் இந்த ஒரு பகுதிக்கு காயம் என்று பெயர். சிரம் என்றாலே, சிரஸ் என்றாலே தலை என்ற பொருள். கிரீவம் என்றாலே கழுத்து என்ற பொருள். சமம் காய சிரோ கிரீவம், தலை, கழுத்து, உடலின் இந்த பகுதி, முன்பகுதி, இப்படி இருக்கும் இந்த மூன்றுமே ஒரே நேர்கோடில் இருக்க வேண்டும் என்று சொல்றார். அதாவது தலையை குனிந்து கொண்டு அந்த கழுத்தை இப்படி அப்படி ஆட்டிக்கொண்டு தன்னோட உடலை கொஞ்சம் இப்படி அப்படி என்று வைத்து கொண்டிருந்தால் அப்போ தியானத்தை சரியாக செய்ய முடியாது. ஆனால் தியானத்தை செய்யும் போது இந்த உடலின் இந்த பகுதியும் கழுத்தும் தலையும் ஒரே கோட்டில் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்க வேண்டும் என்று சொல்றார். சமம் காய சிரோக்ரீவம் தாரையின் அச்சலம் ஸ்திரஹ. இதுவும் ஆரம்பத்தில் இப்படி வைத்துக்கொண்டு போக போக தூக்கம் வர்றது கொஞ்சம் களைப்பாக இருக்கு என்ற சாயக்கூடாதான். அந்த தியானத்தை ஆரம்பித்து தியானத்தை முடிக்கும் வரையில் அதே நிலையில் அதே போஸ்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும். இந்த போஸ்டரை, இந்த ஒரு நிலையை, இந்த உடல் அமைப்புகளை இதை மாத்தினோம் என்றால் அந்த இடத்திலேயே தியானம் துண்டிக்கப்பட்டு அந்த ஒரு பலனும் நமக்கு கிட்டாமல் போய்விடும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணன். சமம் காய சிரோக்ரீவம் தாரய நச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ நாசிகாகிரம் ஸ்வம் திசச்சான் அவலோகயன். இப்படி கண்களை மூடி தியானம் செய்வதில் இன்னொரு குறை, இன்னொரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்களை மூடிக்கொண்டால் தூக்கம் ரொம்ப சீக்கிரமாகவே சில பேருக்கு வந்துடும். அதற்கான ஒரு விடையாக, அதற்கான ஒரு சொல்யூஷனாக என்ன சொல்றார் கிருஷ்ணன் என்றால், தங்களோட கண்களை, நம்மளோட பார்வையை அந்த நூக்கின் நுனியில், இந்த நூக்கின் நுனியில் அந்த பார்வையை செலுத்த வேண்டும் என்று சொல்றார். ஏனென்றால் ஏதோ ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த நூக்கின் நுனியில் நம்ம கண்களை வைத்து கொண்டாலும் மனதை அந்த இறைவனிடம் வைத்து அந்த இறைவனின் அந்த குணாதிசயங்களை, அவரோட குணங்களை, அவரோட சொரூபத்தை, இப்படி அவரோட லீலைகளை, இது எல்லாத்தையும் மனதில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி மனதில் அவரை நினைத்து கொண்டு கண்களை மூக்கின் மீது வைத்தோம் என்றால் நமக்கு தூக்கமும் வராது, அவரை நினைத்ததும் போலவும் இருக்கும். அதனால் தியான யோகத்திற்கு முக்கியமான தூங்கக்கூடாது, அந்த இறைவனை மட்டுமே நினைக்க வேண்டும், ஒரு நிலையான மனதோடு இருக்க வேண்டும். இந்த 2 கண்டிஷனுமே நிறைவேறும் எப்பொழுது என்றால், கண்களை மூக்கின் நுனி வழியாக செலுத்தி, அந்த கண்களை நூக்கின் நுனி மீது செலுத்தி, அதே நேரத்தில் தன்னோட உடலையும் அந்த கழுத்தையும் தலையையும் மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் வைத்தால் மட்டுமே தியான யோகம் சித்தி பெறும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 13வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.